விஜயா ரொம்ப கோவத்தில் பார்வதி வீட்டில் இருக்காங்க. அப்போ சிந்தாமணியுமே வராங்க. என்ன பார்வதி, என்னென்னமோ கேள்விப்பட்டா அதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி பார்வதியும் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இவ வேற என்ன மீனாவை பற்றி முத்துவை பற்றி ஏற்றி விட வந்திருக்கான்னு தெரியல நினச்சிட்டு பார்வதி பார்த்துட்டே இருக்காங்க. விஜயா கிட்ட இங்கே பேசுகிறாங்க. அட என்ன மாஸ்டர், உங்கள் மருமகனும் உங்கள் மகனுமே இப்படி உங்களுக்கு எதிராக இருக்காங்க. இப்படி இல்லாமல் குடும்பம் ஒரு வீட்டில் இருப்பாங்க. ஒரு மாமியார் டாக்டர் பட்டம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க ஆசையை நிறைவேற்றுறதானா அந்த வீட்டோட மருமகளுக்கும் அழகு. அதை விட்டுட்டு இப்படி உங்கள் டாக்டர் பட்டத்தை கெடுத்து அதில் சந்தோஷப்படுறாங்கன்னா இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு இங்கே விஜயாவை பார்த்து இன்னும் அதிகமாகவே சிந்தாமணி ஏற்றி விட்டுட்டு இருக்க. இங்கே பாருங்கள் சிந்தாமணி, அவள் புதுசாக இப்போ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டில் அப்படின்னு சொல்ல, என்ன மாஸ்டர் சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் அவன் ஏதோ பொக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுவும் பழங்கள் வச்ச பொக்கேவான். இதெல்லாம் கொடுத்தா யாருக்கும் வேஸ்ட் ஆகுதுன்னு அவளும் நினைக்கிறான். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவும் சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் நான் முன்னேறக்கூடாதுன்னு நினச்சா அவள் வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேறக்கூடாது. அதுக்கு நீங்கள் இனி என்ன வேணாலும் பண்ணுங்க சிந்தாமணி, நான் அதை பற்றி இனி என்றைக்குமே கேள்வி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன விஜயா பேசிக்கிட்டு இருக்க நீ? முத்துவ மீனாவும் உன்னை ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றிருக்காங்க. அதை நினச்சி சந்தோஷப்படாமல் அவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நீ இப்படி பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்ல, பார்வதி இந்த விஷயத்தில் நான் முடிவை எடுத்துட்டேன். இதை பற்றி இனிமேல் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை சிந்தாமணி. இனிமேல் அந்த மீனாவுடைய தொழிலை நீங்கள் எப்படி வேணாலும் கெடுக்கலாம். நான் இனிமேல் அதை பற்றி எதுவுமே உங்ககிட்ட நான் கேட்க போகிறதே இல்லை அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் சொல்லிட்டீங்களா மாஸ்டர், இனி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ கூட புதுசாக ஏதோ மீனா ஆர்டர் எடுத்திருக்கால, நிச்சயமாக அதுக்கு அந்த பொக்கெல்லாம் ரெடி பண்ணுவா அப்படின்னு சொல்லி இங்கே சிந்தாமணி யோசிக்கிறாங்க. சிந்தாமணியும் அந்த விஷயத்தை பற்றி எங்கள் விஜயா கிட்ட சொல்லவும் செய்ய, நான் தான் சொல்லிட்டேன்ல, இனிமேல் இந்த விஷயத்தில் நான் உங்ககிட்ட எதுக்காகவும் கோவப்பட்டு நான் பேச மாட்டேன். இனி இந்த விஷயத்தை பற்றி எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு பார்வதி ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, எனக்கு இதானே வேணும், உங்கள் 2 பேருக்குள்ளே இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்தி விட்டாச்சு. இதுக்கப்புறமா அந்த மீனாவை எப்படி பழி வாங்குறன்ற மத்தியப்பட்டும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நினச்சிட்டு சிந்தாமணி இங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க. பாவம் மீனா இவங்க 2 பேர்கிட்டையும் சிக்கிக்கிட்டு எப்படி படாத பாடு பட போகிறான்னு தெரியலே நினச்சிட்டு பார்வதி இருக்காங்க. ஆனால் பார்வதி இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லலான்னு தோணுது. ஆனால் அதே நேரத்தில் விஜயா பற்றி யோசிச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. மீனாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்காக இங்கே அதாவது ஆர்டர் எடுத்திருந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நிறைய பொருட்கள் வந்துட்டு இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பொக்கே எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. என்ன மீனா பொக்கே எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க போலன்னு சொல்ல, ஆமாம் ஸ்ருதி, அவங்க ஒரு 20 பொக்கே சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 22 பொக்கே ரெடி பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா யாராவது கேட்டால் கூட அவங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த விஜயா, இருடி, இந்த சிந்தாமணி மூலமாக இந்த பொக்கே எல்லாமே வீணாக போகுது. நிச்சயமாக உன்னால் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் அடையவா போகிறேன். உன்னால் ஒரு தொழிலதிபரான உன்னால் ஒரு தொழிலதிபராக கூட ஆகவே முடியாது அப்படின்னு விஜயாவும் சொல்கிறாங்க. விஜயா சொன்னதை விஜயா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் எடுத்த பொக்கே எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு அங்கேருந்து மீனாவும் கிளம்புறாங்க. என்ன காலையிலேயே சமையல் வாசனை அப்படி இப்படின்னு வந்துச்சு, உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு விஜயா போய் உள்ளே பார்த்துட்டு வெளியே வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன விஜயா காலையிலேயே ஒரே புலம்பலாக இருக்குன்னு சொல்ல, இல்லைங்க காலையிலே இந்த மீனா சீக்கிரம் கிளம்பி என்னென்னமோ சமையல் பண்ணிகிட்டு இருந்தா, ஆனால் எதுவுமே இல்லைங்க. இப்போ போய் பார்த்தா என்னமோ இட்லி சாம்பார் இதை மட்டும் தாங்க தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, ஏதாவது கனவு கண்டிருப்ப, அதான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு அண்ணாமலை திட்டிட்டு போய்ட்றாங்க, பேசிட்டு போய்ட்றாங்க. அதே போல தான் மனோஜும் வந்து கேட்கா, நானும் அதே தாண்டா சொன்னேன், உங்கள் அப்பா என்னமோ எனக்கு பித்து பிடிச்சிருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த இட்லியை தான் எடுத்து போட்டு சாப்பிட்றாங்க. நானும் ஏதோ விருந்து தடப்படலாம் இருக்கும்னு நினச்சோமா, ஆனால் இந்த இட்லிக்கா எவ்வளோ அலப்பறை கொடுத்துட்டு போனா அந்த மீனா அப்படின்னு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மனோஜ் கிளம்பி போய்ட்றாங்க. சிந்தாமணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏது பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இங்கே இந்த விஜயா ஒன்னே சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், இன்னைக்கு வந்தவங்க மத்தியில் எல்லார் மத்தியிலையும் அவமானப்பட போகிறது மீனா தான். ஏன்னா அவள் கொடுக்க போகிற பழங்கள் நல்ல பழங்களே கிடையாது, எல்லாம் அழுகி போன பழங்களாக மாறப்போகுது அப்படின்னு சொல்ல, என்ன சிந்தாமணி சொல்கிறீங்கன்னு விஜயா கேட்க, ஆமாம் மாஸ்டர், என் ஆட்களை வச்சு எல்லா பழங்களையும் மாற்றி வைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த ரூமில் இருக்க அனைத்து பழங்களுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாறிடும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு எங்கள் சிந்தாமணி சொன்னதை கேட்டுட்டு எங்கள் விஜயா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ஃபங்க்ஷனில் வந்துட்டு எல்லாருக்குமே பொக்கே கொடுக்கணும். அதுக்கான அமௌண்ட் எல்லாமே இங்கே வாங்கியிருக்காங்க. எங்கள் மீனாவும் ஆர்டர் மூலமாக அவங்க வாங்கினதானே அந்த பொக்கே எல்லாமே ஒரு 20 பொக்கே சொல்லியிருந்தாங்க. அந்த 20 பொக்கேக்கான பணத்தையும் வேறு எங்கள் மீனா வாங்கிட்டாங்க. மீதி பணமே இங்கே முடிச்சதுக்கு பிறகு தான் கொடுப்பாங்க. அதுக்காக மீனா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீனாவுடைய இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்துறதுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சிந்தாமணி நின்றுட்டுருக்கேன். எல்லா பொக்கேவும் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. எல்லாருக்கும் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே வர சிந்தாமணி, என்ன நீங்கள்
ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு கூட கவனிக்க மாட்டீங்களா? ஆமாம், இந்த பொண்ணோட ஆர்டரை நம்பி நீங்கள் எப்படி வாங்கினீங்க? எல்லாமே அழுகி போன பழங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணியை எல்லாருமே ஏறெடுத்து பார்க்குறாங்க. மீனாவும் பார்த்துட்டே நிற்கிறாங்க. என்ன நான் பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் நீங்கள் என்னமோ என்னையே இப்படி பார்க்குறீங்க? இதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன பசங்களெல்லாம் நம்பி ஆர்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. அப்போவே நான் கேட்ட மாதிரி நீங்கள் ஆர்டர் எனக்கு கொடுத்துருந்தா உங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்காதுல்லன்னு சிந்தாமணி சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு எதுவுமே புரியலை. அந்த பொண்ணு எல்லாமே சரியாக தானே பண்ணியிருக்குன்னு சொல்ல, முதல்ல அந்த பொக்கேவை அந்த கவருக்குள்ளேருந்து பிரித்து பாருங்கள், அப்போ தெரியும் அது நல்ல பழங்களா அழுகின பழங்களான்னு. உங்களெல்லாம் இப்படி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறவக்கிட்டலாம் இந்த மாதிரியான ஆர்டரை கொடுக்கவே கொடுக்காதீங்கன்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. சிந்தாமணி சொன்னதை கேட்டதுமே இங்கே மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்திருக்கவங்க எல்லாருமே அந்த பொக்கேவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அதில் தான் இருக்குது. ஏன்னா அப்போ அவங்க வந்தவங்க எல்லாருமே மீனாவை வந்துட்டு பாராட்ட தான் செய்கிறாங்க. மீனாவை பாராட்டினது இங்கே சிந்தாமணிக்கு ஒன்றுமே புரியலை. சிந்தாமணி அப்போ தான் நீங்களே பாருங்கன்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சிந்தாமணிக்கிட்ட அந்த பொக்கேவை கொடுக்க, அதை பார்த்து சிந்தாமணிக்கு இன்னும் பெரிய எதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா அத்தனை பழங்களுமே எங்கள் ஸ்வீட்டாக மாறி இருக்கு. என்ன நான் இப்படி பண்ணுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இந்த மீனாவை நிற்க, நாங்கள் யாருமே இதை எதிர்பார்க்கலாமா? என்ன வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு கொடுக்க போகிறதா சொன்னீங்களா? அட்லீஸ்ட் அதில் ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் நீங்கள் பண்ணியிருக்க இந்த வேலையால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா இது ஸ்வீட்டுன்னு சொல்கிறத விட இது ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம்ல. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கான கடல உருண்டை, எள்ளு உருண்டைன்னு எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக பேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, சூப்பராக இருக்குமா, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நாங்கள் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்ல, இது எல்லாமே நான் என் வீட்டில் என் கையால் செஞ்சது, இதில் எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணலை, எல்லாமே ஒரிஜினலான ஒரு குவான்டிட்டியோடு உள்ளது தான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க எங்கள் மீனா. இதில் 2-3 பழங்களும் அதுக்கப்புறமா எங்கள் மீனா கையால் செஞ்சால் அவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்வீட்டும் இது எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஏன்னா சில பசங்க வந்துட்டு ஃப்ரூட் சாப்பிட மாட்டாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க. அதுவே அதை ஹெல்த்தியாக கொடுத்தா இன்னும் உடம்புக்கு அது நல்லா இருக்கும்ல, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்ல, உண்மையிலே சூப்பராக இருக்குமா. வந்தவங்க பலருக்குமே இங்கே மீனா ஆர்டர் கொடுக்க தான் செய்கிறாங்க. அப்போது மீனா போயிட்டு சிந்தாமணிகிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய நன்றி எல்லாமே உங்களுக்கு தான் சொல்லணும், ஏன்னா உங்களால் தானே இது நடந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சிந்தாமணி. எங்கள் அத்தையுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்போதுமே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணினேன். நான் இதை சைலண்டாக தான் பண்ணினேன். இதுக்கு முழுக்க முழுக்க தொண்டனது என் புருஷன் தான் சொல்லும்போது முத்து வராங்க. முத்துவை பார்த்து சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியில் நிற்க, மீனாவும் நானும் ஏற்கனவே இதை பிளான் பண்ணிட்டோம். அதனால தான் வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையும் இதை பற்றி முதல்ல சொல்லலை. அப்பாவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியாதையும் அவர்கிட்ட தனியாக தான் சொன்னேன். வீட்டில் எல்லாரும் முன்னாடி சொன்னால் நிச்சயமாக அம்மா இதை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அம்மா மூலமாக இது பெரிய பிரச்சனையாக வரும். நிச்சயமாக இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்ன? அதனால தான் நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி இந்த மாதிரியான ஸ்வீட்டு செய்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்ட சிந்தாமணி வாயடிச்சு போய் நிற்க, நான் கூட இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. என்ன எதிரி ஒருத்தவங்க இருந்தால் தானே நம்முடைய பலம் என்னென்னு நமக்கே தெரியும். அவங்களால தானே நம்ம முன்னேறோம். அப்போ அந்த நன்றி எல்லாமே உங்களுக்கு தானே கிடைக்கணும். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். உங்களால் எங்களுக்கு நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு. உண்மையிலேயே நாங்கள் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்ததே இல்லை. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு மீனாவும் முத்துவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப சிந்தாமணி வயிற்றெரிச்சல் பட்டு நிற்க, வித்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இன்னும் கோவப்பட்டு இருக்க. ஆனால் பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்வதி மனசு கேட்காம இந்த விஷயத்த முத்துக்கிட்ட ஏற்கனவே சொல்லவும் செஞ்சுருக்காங்க. முத்து அதனால் முன்னேற்படாதான் இந்த மாதிரியான விஷயத்தையும் அவங்க 2 பேருமே முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் நல்ல ஆர்டர் கிடைக்கும், வர்றவங்களுக்கும் இந்த பொக்கே ரொம்ப பிடிக்கும் மீனா அப்படின்னு முடிவு பண்ணி தான் இதை நல்லபடியாக செஞ்சு முடிக்கவும் செஞ்சு கடைசியில் வீட்டில் வந்து அண்ணாமலை கிட்ட விஷயத்த சொல்ல, அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து மீனாவுடைய இந்த அதீத திறமையை நினச்சி அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்து மீனாவை நினச்சி. ஆனால் அங்கே நின்றுகிட்டு இருக்க மனோஜ் ரோஹினி 2 பேரும் வயிற்றெரிச்சல் பிடிச்சவங்களா நின்றுட்டு இருக்க தான் செய்கிறாங்க. விஜயாவும் மூஞ்சி தூக்கி வச்சு நிற்கிறத பார்த்த அண்ணாமலை விஜய் கிட்ட சொல்கிறாங்க, இப்போவும் நீ திருந்த மாட்டேன், எப்போவுமே திருந்த மாட்டல. உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா அவங்க கிட்டேருந்து விலகி இருக்க பார். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப அவங்கள சீண்டி அவங்களை காயப்படுத்த நினைக்காதா. ஆனால் ஒன்று விஜயா, நீ பண்ணதுனால முத்து மீனா நல்லா தான் இருக்காங்களே தவிர அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே தோற்று போக போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னைய காப்பாற்றினது அவங்க 2 பேர் தானு இப்போ வரைக்கும் உனக்கு புரியலை. ஒருவேளை நீ இந்த மாதிரி தவறாக யூஸ் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கியிருந்தா பிரச்சனை வேறு மாதிரி போயிருக்கும். நீ கம்பியை நேர்ந்திருப்ப, அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் உன்னைய அதுலேருந்து காப்பாற்றிருக்காங்களே, அதை நினச்சி சந்தோஷப்படாமல் திரும்ப திரும்ப அவங்கள காயப்படுத்தணும் நினச்சி அவங்கள நீ முன்னேற வச்சுட்டே இருக்க விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சப்படி நிற்க, ஆன்ட்டி உங்ககிட்டேருந்து நாங்கள் இதை யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரியுது, ஒருத்தவங்களை என்னைக்கு
என்னைக்கு நம்ம கீழே சாய்க்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கே நம்ம தாழ்ந்து போகிறோன்னு அதை உங்ககிட்டேருந்து நான் நல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு எங்கள் ஸ்ருதி அவமானப்படுத்திட்ட போக மனோஜ் ரோஹினி 2 பேருமே தலை குனிஞ்சு தான் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே முத்து மீனா முன்னேறதை படிக்கலைனாலோ அவங்களுக்கு இருக்க திறமையை வச்சு முன்னேறிட்டே இருக்காங்க. நம்ம படிச்சும் இப்படி ஷோரூமை நம்ம கைவிட்டு போகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டோமேன்னு ஒரு விதமான பதட்டத்திலேயே தான் இருக்காங்க மனோஜும்.